ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சப்சர்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு தரமான ஹாலிவுட் மூவி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு ரோபோட்டிக்கை மையப்படுத்தி இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா மூவிஸ் ஹாலிவுட்டில் பார்த்துருப்பேன். தமிழ்ல இன்னுமே நீங்கள் எந்திரன் மூவி பார்த்துருப்பேன். அதே மூவி தான், பட் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. கதை வைஸாக சொல்லும்போது எந்திரன் படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியே தான் இருக்கும். பட் இது வந்து ஃபீமேல் லீடு, நம்ம மேகன் ஃபாக்ஸ் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ரோபோட்டாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட வில்லத்தனத்தை இந்த படத்தில் சூப்பராக பார்க்கலாம். அவங்க சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ தன்னோட மனைவிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரனால தன்னோட குழந்தைகளை பார்க்கறக்காண்டி ஒரு ரோபோட்டை வாங்குறாரு. அந்த ரோபோட் தன்னோட சுயேட்சை சிந்திக்க ஆரம்பிச்சு அதனால ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஹீரோவை லவ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோவோட குடும்பம் அதுக்கு தொந்தரவாக இருக்கிறதா நினச்சி அந்த ஹீரோவோட குடும்பத்தை கொல்லறதுக்கு ஐடியா பண்ணுது. அந்த குடும்பத்தை எப்படி நம்ம ஹீரோ காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனர். ஸோ இந்த படம் விறுவிறுன்னு போகும். ஏன்னா 1.25 மணி நேரம் படம் தான். ஸோ இடையில ஒரு சில இடங்களில் அடல்ட் கண்டென்ட்டையும் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை விட்டுட்டிங்கன்னா அந்த படம் சூப்பராகவே இருக்கும். அந்த விஷயத்தை தாண்டி இந்த படங்கள் நிறையாவே இதோ காட்டியிருப்பாங்க. நம்ம இந்த படத்தை இப்போதைக்கு விரிவாக பார்க்கலாம். விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி அடல்ட் கண்டென்ட் இருக்கிறனால கண்டிப்பாக 18+ மட்டும் பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ்ங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் செக் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த படத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவரோட குடும்பத்தோட இருக்காப்புல. இப்போதைக்கு இவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போகும்போது அங்கே உள்ள மற்ற இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கேருந்து வெளியேற்றிட்டு அதுக்கு பதிலாக ரோபோட்ஸை கொண்டு வந்து வேலைக்கு நியமிக்க போகிறேன், ஒன்றை தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் நீக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலை பார்க்க போகிறோம், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்போது, உனக்கு வேலை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ வேலையை பாரு, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம் நினச்சிங்கன்னா இங்கேருந்து வெளியேறிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் வீட்டுக்கு போயிடுறாப்புல. வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கூட ஜாலியாக குழந்தைகளோட ஜாலியாக இருக்கும்போது தன் மனைவி கூட ரூமில் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தன்னோட மனைவி ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஏதோ நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. அவங்கள கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டை மாற்றியே ஆகணும், ஹார்ட்டை மாற்றினா தான் அவங்க உயிர் பிடிப்பாங்க, இல்லைன்னா இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போதைக்கு நம்ம ஹீரோ அதுக்கான ஹார்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற இல்லை வந்துடுவாப்புல. இப்போதைக்கு இவர் 2 குழந்தை இருக்கும். ஒன்று கை குழந்தை, இன்னொன்று கொஞ்சம் ஒரு 6-7 வயசு இருக்கும். அப்படி ஒரு குழந்தை இருக்கும். 6-7 வயசு குழந்தைய ரெடி பண்ணி டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த குழந்தைய தன் கூடயே வச்சுக்கிட்டு வேலையும் பார்க்கணும். இப்படி இருக்கும்போது அவரால் எந்த ஒரு விஷயங்கள்லையும் ஈடுபாடு காட்ட முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. தன்னோட மனைவி இப்படி இருக்காதே அப்படிங்கிற ஒரு பக்கம் கஷ்டமும், தன்னோட குழந்தைகளை தன்னால் ஒரு ஆளாக சமாளிக்க முடியல, சிங்கிள் பேரண்டாக இருந்து காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் அவருக்குள்ள இருக்கும். இப்போதைக்கு தன்னோட குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு போவாப்புல. அங்கே போகும்போது அங்கே உள்ள எல்லாமே ரோபோட்டிக்கு தான் இருக்கும். அங்கே ரோபோட்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட மகன் ஒரு ரோபோட்டை பார்த்துட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ரோபோட்டு, அதாவது மேகன் ஃபாக்ஸு. சரி ஓகேன்னு தன்னோட பொண்ணு ஆசைப்படுறாளேன்னு அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுருவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு நேம் கிடையாது, நம்பர் படி தான் சொல்லுவாங்க. 14, 15 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வைப்பாங்க. தன்னோட மகனே அதுக்கு பேர் வைப்பாங்க. அப்படி வச்சதுக்கப்புறம் இது தன்னோட எஜமானையும் சேர்த்து, அதாவது எஜமானர்னா அந்த ஹீரோவை தான் அது எஜமானராக ஏற்றுக்கிறோம். ஏன்னா இது ஒரு சிங்கிள் ஆளை தான் எஜமானராக ஏற்றுக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏற்றுக்கிட்டு தன்னோட ஃபேமிலியும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள குழந்தைகளுக்கு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சமையலும் பண்ணி கொடுக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு நாள் தன்னோட ஹீரோ உட்காந்து ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி உனக்கு தெரியுமா, இது சூப்பரான மூவி அப்படின்னு சொல்லுவார். நான் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இதை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது, இல்லை நீ இதை புதுசாக பாரு, உன் மண்டையில் உள்ள எல்லாத்தையுமே அழிச்சிரு அப்படின்னு சொல்லுவாப்புல. இல்லை அதெல்லாம் நான் அழிக்கக்கூடாது, அதெல்லாம் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அழிச்சா நான் அந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்துடுவேன், அது தவறுதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்காம நம்ம ஹீரோ பரவாயில்ல, நான் சொல்கிறேன், நான் தானே உன்னோட பிரைமரி யூஸர், நான் சொல்கிறேன், நீ அதெல்லாம் அழிச்சிட்டு நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு அதை கேட்டுட்டு அந்த ரோபோட்டு, அதாவது ஆலிஸும் வந்துட்டு அதை செஞ்சிடும். செஞ்சதுக்கப்புறம் இப்போதைக்கு அதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருந்த எல்லா கோட்ஸுமே அழிஞ்சிடும். இப்போ இது தானாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும், தனக்கு பிடிச்சதை செய்யும், தனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோம். இதே நேரத்தில் மேகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மேகியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அங்கே போனப்போ மேகி சொல்லியிருப்பா, நான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வருவேனா இல்லையான்னு தெரியலை, அப்போ நான் வீட்டுக்கு வராத பட்சத்தில் அவரை அதிகமாக குடிக்க விட்டு ரொம்ப இதுக்கு போக விட்டுறாரு அப்படின்னும்போது, அவர் என்னோட பிரைமரி யூஸர், அவர் சொல்கிறதான் நான் செய்ய முடியும், அவரை எப்படி நான் திருத்த முடியும் அப்படின்னும்போது, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காண்டி ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும், அந்த கஷ்டமான விஷயங்களை நம்மளே சரி பண்ணிடலாம், ஸோ நீ அதை முடிவை எடு அப்படின்னு சொல்கிறோன்னா அதையே இது ஒரு முடிவாக எடுத்துக்கிறோம். அவருக்கு அதாவது பிரைமரி யூஸருக்கு எதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ அதெல்லாம் மொத்தமாக அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஆலிஸ் வந்துடும்.
அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இது முடிவெடுக்கிற எல்லாமே எப்படின்னா, நம்ம பிரைமரி யூசருக்கு சின்ன விஷயங்கள்ல ஒரு டிசப்பாயிண்ட் ஆனாலும் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். இப்போதைக்கு நம்ம பிரைமரி யூசர் அதாவது ஹீரோ தன்னோட மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்காளேன்னு அலோனா ஃபீல் பண்ணுவார். இந்த இடத்துல அந்த அலோனா இருக்காருன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தன்னோட பிரைமரி யூசர் கூடயே செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் கோட் வச்சுக்கிறோம். அவர் கூட ஒன்றா இருக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் வரும். அந்த சீக்வன்ஸை தாண்டி வந்ததுக்கப்புறம் அவரே சொல்லுவார், எனக்குன்னு ஒரு மனைவி இருக்கா, எனக்குன்னு குழந்தைகள் இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ என் பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் ஏலிஸ் இப்போதைக்கு தனக்குன்னு வேணுங்கிறத தானே முடிவெடுக்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதோட கோட்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இது தனக்குன்னு முடிவெடுத்து ஹீரோ தனக்கு வேணும், தன்னோட அதாவது மேகியை எப்படி இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரோ அதே அளவுக்கு என்னையும் லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த ஏலிஸ் வந்துடுது. இதுக்கு இடையூறாக இருக்கிறவங்களாம் கொண்டுறலாம் அப்படின்னு சொல்ல நினைக்கும். அப்படி இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு இவரை கூட்டிகிட்டு போய் அவங்க ஆஃபீஸ் போகும்போது அந்த இடங்கள்ல இவர் தான் லாக் பண்ணி சில ரோபோட்ஸை ஒரு கண்டெய்னருக்குள்ள வச்சிருப்பாரு. அதை ஓப்பன் பண்ணி அந்த ரோபோட்ஸ் எல்லாம் அவர் அடிச்சு கொண்டுருவாரு. மறுநாள் தன்னோட முதலாளி கூப்பிட்டு இதெல்லாம் உன் கோடு தான் இருந்துச்சு, ஸோ இதை உன்னோட அனுமதி இல்லாமல் திறந்திருக்க முடியாது, இதை யாரோ அடிச்சு உடச்சிருக்காங்க, நீ தான் பண்ணின்னு தெரிஞ்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டி அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு, நீ இந்த மாதிரி பண்ணுவீன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னாதான் எங்களோட வேலையெல்லாம் போச்சு, நான் அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவர் 2 பேருக்குள்ளேயே அதாவது ஹீரோவுக்கும் அவனோட ஃப்ரெண்டு கையில் கை கலப்பாயிரும். இந்த இடத்துல நம்ம ஆலிஸ் வந்து ஹீரோட ஃப்ரெண்டை அடிச்சு கொல்ல போயிடும். பட் நம்ம ஹீரோ இல்ல அவனை ஒன்றும் பண்ணிடாத, அவர் விட்டுற போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாரு. அவர் போகும்போது சொல்லிட்டு போவாரு, இதுல இருந்து நீ சரியாகணும்னு நினைச்சின்னா இதெல்லாம் விட்டுரு, நீங்க இனிமேல் அந்த ரோபோட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு எங்களை வேலைக்கு சரி, இல்லைன்னா உன்னை சும்மா விடமாட்டோம், நீ தான் இந்த பிரச்சனையை பண்ணின்னு உன்னை உள்ள மாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போவாரு. அன்னைக்கே ஏலிஸ் தன்னோட எஜமான ஒருத்தர் மிரட்டிட்டு போயிருக்கேன், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவனோட வீட்டுக்கே போய் அவனை மிரட்டி பார்ப்போம். பட் அவன் அதுக்கெல்லாம் அடிப்பணியெல்லாம் தெரிஞ்சோன்னா அவனை கொண்டுட்டு அங்கேருந்து வந்துடும். அதுக்கப்புறம் மறுநாள் அவன் ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் தெரிய வரும் தன்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டான் அப்படின்னு. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்ல. இல்லையே நான் நேற்று நைட்டு கூட அவனை பார்த்தேன், அதுக்குள்ளே எப்படி இறந்தான் அப்படின்னும் போது இறந்துட்டாப்ல அப்படின்னு. சரி ஓகேன்னு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் தன்னோட மனைவிக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து மனைவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாப்புல. இந்த இடத்துல மனைவியும் ஹஸ்பண்டும் ஒன்றா இருக்கிறத பார்த்த ஏலிஸுக்கு தன்னை விட்டுட்டு அவ கூட இவ்வளோ சந்தோஷமா இருக்காளேன்னு அவன் 2த்தையும் பிரிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுது. பட் நம்ம ஹீரோவுக்கும் அது தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்னென்னோ பண்ண நினைப்பான். இவங்க 2 பேருக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனையை எப்படியா பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இல்லாதப்ப அவர் என் கூட தான் ஒன்னா இருந்தாரு அப்படிங்கிறத ஏலிஸ் போய் மேகி கிட்ட சொல்லிடும். மேகி அதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவப்பட்டு, நான் இல்லாதப்ப நீ அந்த ரோபோட் கூட ஒன்னா இருந்திருக்க அப்படிங்கும்போது, அது ஒரு ரோபோட், நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னும் போது தன்னோட குழந்தை அதாவது கை குழந்தை அழுகிறத பார்த்த ஏலிஸ்க்கு கடுப்பாகி இது வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணி டேப்குள்ள கொண்டு போட்டு தண்ணியை திறந்து வைப்போம். இதை பார்த்த இன்னொரு குழந்தை, அந்த குழந்தை ஓடி போய் தன்னோட அப்பா கிட்ட ஏலிஸ் குழந்தை நம்ம பையனை கொல்ல பார்க்கறான், தம்பியை கொல்ல பார்க்கறான் அப்படின்னு அவங்க 2 பேரும் என்னமோ முயற்சி பண்ணி கதவெல்லாம் உடச்சு போய் ஏலிஸ் கூட சண்டை போட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிடுவாங்க. இந்த சண்டையில ஏலிஸ்க்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அதை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ண ஐடியா பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் ஏலிஸ் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல மேகியும் ஹீரோவும் ஒரு விஷயம் பேசுவாங்க. பட் மேகி, நான் அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் நான் இன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சிருந்துட்டு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் வரேன், இப்போதைக்கு நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை விட்டுட்டு அவங்க மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. இப்படி போனதுக்கப்புறம் அங்கே சில விஷயங்கள் நடக்கும். அதாவது என்னன்னா, இந்த ஏலிஸை உருவாக்கின கம்பெனி இருக்கணும், அவங்க தான் இந்த ரோபோட்டை கொண்டு போய் நாங்கள் இதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து தரோம், ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் பார்ப்பாங்க. கொண்டு போய் 2 பேர்ட்ட கொடுத்து இதை சரி பண்ணுங்க, இல்லை என்ன மால் ஃபங்க்ஷன் பாருங்க அப்படின்னு இந்த இதை கொண்டு போய் கம்ப்யூட்டரில் செக் பண்ணும்போது அது தானாக இயங்க ஆரம்பிச்சு, அது தன்னை மட்டும் இல்லை தன்னை மாதிரியே இருக்கிற இன்னும் சில ரோபோட்ஸை இயக்க ஆரம்பிச்சிடும். இயக்கிட்டு இது எந்திரிச்சு வந்து அவங்க சரிவன்னு நினைச்ச 2 பேர்த்தையுமே கொடூரமாக கொண்டுரும். அந்த இடத்துல ரத்தம் தெரிக்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் நல்லா இருக்கும் ஒரு சில சீன்ஸ்லாம். கொண்டுட்டு தன்னோட ஹீரோ எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதாவது பிரைமரி யூசர் எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவன்கிட்ட போய் பேச போகும். நீ எப்படி எந்திரிச்சு வந்த, உன்னதான் நான் கொண்டுட்டேனே, எப்படி எந்த அப்படிங்கும்போது நான் வந்துட்டேன், எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படிங்கும்போது அங்கேயும் சில ரோபோட்ஸ் இருக்கும். அதாவது பார்லர் ரோபோட்லாம் இது கண்ட்ரோல் எடுத்து அவங்கெல்லாம் அங்கேயே நிற்க வச்சுட்டு, இதுக்கப்புறம் நீ ஒன்றும் பண்ண முடியாது, மேகியவும் குழந்தைகளையும் கொல்றதுக்கு நான் இன்னொரு ஆள் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரியே இருக்கிற இன்னொரு ரோபோட்ஸ் தான் அங்கே அனுப்பி வச்சிடும். இல்லை வேணாம் இந்த மாதிரிலாம் பண்ணாத பண்ணும்போது, என்னோட பிரைமரி யூசருக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் நான் அழிச்சிருவேன், அதான் என்னோட வேலை,
ஸோ உனக்கு உன் குடும்பம் தான் தொந்தரவாக இருக்குது, அதை அழிச்சிட்டு நீ நானும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னும் போது இவர் அதுக்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரியே பண்ணி அது கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும். ஸோ அதோட மண்டையில் உள்ள அதோட சிப் எடுத்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவாப்புல. ஓடி போய் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு தன்னோட ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தையும் அம்மாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்புல. பட் அந்த இடத்துக்கு இவ்வளோ போகிறதுக்கு முன்னாடியே அந்த ரோபோட் போயிடும், அதாவது ஏலிஸோட இன்னொரு ரோபோட் போயிடும். அங்கே போய் அது மேகியை கொல்றதுக்கு முன்னாடி மேகி அவங்க அந்த ரோபோட் இங்கே வந்துருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது பட் அது ஒரு ரோபோட், எல்லா ஏஐ விஷயங்களும் தெரிஞ்சது. ஸோ அதனால் அங்கே இருக்கிற யாரும், அங்கே ஹாஸ்பிட்டல் வேலை வைக்கிற யாரும் அதை தடுக்க முடியாததுனால அங்கே உள்ள ரோபோட் எல்லாத்தையுமே அது தனக்குன்னு ஒரு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு என் மேகியவும் குழந்தையும் கொல்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து இந்த ரோபோட்டை காரை ஏற்றி கொன்றுவாப்புல. அப்படி ஏலிஸை காரை ஏற்றி கொண்டுட்டதான் நினச்சிட்டு நம்ம மேகி போய் ஹீரோவை காப்பாற்றுறதா நினச்சி காருக்குள்ளேருந்து அவர் வெளியே இழுத்து அவருக்கு எந்த ஒரு நினைவுமே இல்லாமல் மயங்கின நிலைமையில் இருப்பாப்ல. ஸோ அவரை வெளியே இழுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி மெஞ்சில் அமுக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஏலிஸ் அந்த காரை தள்ளிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வரும். அப்போ தான் தெரியும் ஏலிஸ் இன்னும் சாகலை அப்படின்னு. அப்போ தான் வந்துட்டு அந்த ஏலிஸ் சொல்லும், உன்ன மாதிரியே என்ன அவர் லவ் பண்ணுவாரா அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணும். பட் நம்ம ஹீரோ அந்த இடத்துல உள்ள இரும்பு ராடை எடுத்து அதை அடிச்சு தலையில அடிச்சு கொன்றுவாப்ல. அதோட அந்த ஏலிஸ் செத்துரும். பட் ஏலிஸ் தான் செத்துருக்கு. ஏலிஸோட மைண்ட் செட், அதோட ப்ரோக்ராம் ஆன்லைன்ல அப்படியே இருக்கும். ஸோ இது தெரியாத அந்த கம்பெனிக்காரவங்க, அதாவது ஏலிஸை உருவாக்குற கம்பெனிக்காரவங்க இந்த ஏலிஸை கொண்டு போய் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல விட்டுருப்பாங்க. அங்கிருந்து தான் அந்த ஏலிஸ் தப்பிச்சு வரும். ஸோ அங்கே போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அங்கே இதை சரி பண்ணக்காண்டி விட்ட 2 பேருமே கொடூரமா இறந்து கிடப்பாங்க. என்ன ஒரு 2 பேரும் கொடூரமா இறந்து கிடக்கால, எதனாலும் தெரியலையே, என்னன்னு செக் பண்ணுவோம், நீங்க சிஸ்டத்தெல்லாம் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு அந்த கம்பெனிக்காரங்க பிளான் பண்ணிட்டு சிஸ்டத்தெல்லாம் ஆன் பண்ணோடனே கூட்டிட்டு வந்த எல்லா ரோபோட்டுமே ஆட்டோமேட்டிக்காக நின்றும். அப்பதான் தெரிய வரும் மறுபடியும் ஏலிஸ் ஆன்லைனுக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஸோ ஆன்லைன்ல ப்ரோக்ராம் பண்ணியிருந்த நம்ம ஏலிஸோட நினைவுகள் மறுபடியும் இன்னொரு ஏலிஸோட ரோபோட்டோட இதுக்குள்ள போய் அந்த ஏலிஸ் கண்ணு முழிக்கிற மாதிரியே இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து 2வது பாகத்துக்கான அடித்தளம் தான். இதே 2வது பாகத்தை எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. இதே கதையை திருப்பி கொண்டு வரக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுவே அடிச்சு துவைச்ச ஒரு கதை தான். ஸோ திருப்பி கொண்டு வந்தா மிகப்பெரிய அடி வாங்கிடும். ஸோ ஏலிஸ் 2 இந்த 2வது படத்தையாவது, அதாவது சப்சர்வேன்ஸ் 2 ஆச்சும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுவுமே கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. பட் இந்த பெட்டரா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம மேகன் ஃபாக்ஸ் தான். மேகன் ஃபாக்ஸ் இல்லாம வேற ஒரு ஆக்ட்ரஸை இதுல நடிக்க வச்சிருந்தா இந்த படம் இந்த அளவுக்கு ஓடிக்குவாங்கிறது டவுட் தான். நானுமே இந்த படத்தை பார்த்ததுக்கான காரணம் மேகன் ஃபாக்ஸ் இருக்கிறனால தான். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.